அதிமுகவை சேர்ந்த நடிகர் சிங்கமுத்து அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு சிங்கமுத்து. வணக்கம் சார். உங்ககிட்ட உள்ள தகவல்கள் என்ன முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து? அதான் சார், நான் வெளியூர்ல இருந்து அவசரமா புறப்பட்டு வந்துகிட்டு இருக்கேன். படப்பிடிப்பு முடிச்சுக்கிட்டு தொலைக்காட்சியில ராத்திரில இருந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். மறுபடியும் இப்ப ரொம்ப கவலைக்கிடங்கிற மாதிரி பார்த்தோம்னா ஒரே இதா இருக்கு. நான் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மக்களும் கண்ணீர் விட்டு கதறாங்க சார். இனிமே ஏதாவது ஆச்சுன்னா இப்படி ஒரு முதலமைச்சர் வருவாங்களா, இப்படி ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடைக்குமா, அம்மாவை கடவுள் காப்பாற்றணும்னு சொல்லி கண்ணால ஜனங்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க சார். ரொம்ப எங்களுக்கெல்லாம் அதாவது இத மாதிரி ஒரு துயரமான ஒரு துக்கமான செய்தி வந்துருச்சேன்னு ரொம்ப வேதனையா இருக்கும் சார். ஏழை எளிய மக்களுக்கு அவர்கள் செஞ்ச பெரிய இது மாதிரிலாம் இன்னொரு முதலமைச்சர் வந்து ஏழை மக்கள் வாழ்றதுக்கா இவ்வளவு திட்டங்களை போட்டு தமிழ்நாடே ஒரு செழிப்பா நல்லா வந்துகிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு செய்திகள்லாம் வரும்போது யாருக்கு தான் சார் தாங்க முடியல. அதாவது இந்த எப்படின்னே தெரியல சார். வந்து இன்னும் சரியா என்னன்னு எங்களுக்கு விளங்கல. ஆனா நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. அதுல கவலைக்கிடமும் போடுறாங்க. இதெல்லாம் பார்த்து மனசே படபடப்பா இருக்கு சார். ரொம்ப ஒரு பேசவே முடியல, அந்த அளவுக்கு இருக்கு சார். தொண்டர்களை கடந்து திரையுலகத்தினர் என்ன நினைக்கிறாங்க? இல்ல, திரையுலகத்தை சம்பந்தப்பட்ட ஒருத்தர் இந்த அளவுக்கு புரட்சி தலைவருக்கு பின்னாடி திரையுலகத்திலிருந்து ஒரு அறிவுபூர்வமான ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு தெய்வாம்சம் நிறைந்த முதலமைச்சர் யாரு வருவாங்க, அம்மா தானே இருக்கணும்னு எல்லாருமே பிரார்த்திக்கிட்டு கடைசி நிமிஷம் வரை பிரார்த்திக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன முடிவு என்பது எங்களுக்கு எல்லாம் சரியா தெரியாது. ஆனா நாங்க இறைவனை வேண்டுறோம், கடவுளே அம்மா வந்துடணும் வேண்டாங்க. திரையுலகத்துல ரொம்ப ரொம்ப மனக்கவலையா இருக்காங்க சார் எல்லாருமே. இனிமே திரையுலகத்திற்கு அவர்கள் செஞ்சிருக்க நன்மை எக்கச்சக்கம். அது மட்டும் இல்ல, திரையுலகத்துல வந்து இவ்வளவு பெரிய பாப்புலர் ஆகி இவ்வளவு அறிவுபூர்வமான ஒரு முதலமைச்சரை நீ எப்ப பாக்குறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கவலைப்படுறாங்க சார். ஆனா என்ன செய்திங்கிறது சரியான முடிவா என்ன செய்திங்கிறதே சரியா தெரியல சார் எங்களுக்கு. சிங்கமுத்து மேடையில் அம்மா கவலைக்கிடம்னு போட்டதுனால எல்லாருமே ஒரே சோகத்துல தமிழ்நாடு இருக்காங்க. சிங்கமுத்து மேடையில் ஏறினா தொண்டர்களை உற்சாகப்படுத்தும்படியாக பேசக்கூடியவர் நீங்க. ஏற்கனவே தொண்டர்கள் உற்சாகம் குறைந்து இருக்கிறாங்க. நீங்க அவர்களுக்கான ஆறுதல் வார்த்தைகளாக சொல்லி நிறைவு செய்யும். ஆறுதல் வார்த்தைகள் ஒண்ணும் இல்ல. வந்து தமிழ்நாட்டு மக்களை நெஞ்சங்களில் சுமந்துதான் இப்போ வரையும் படுத்திருக்காங்க. அவர்கள் மீண்டு எழுந்து வருவாங்கங்கிற நம்பிக்கை இருக்கு. அதுக்கு மேல கடவுள் என்ன செய்யறாரோ தெரியாது. ஆனா அம்மாவுடைய திட்டங்களும் அம்மாவுடைய தமிழ் மக்களுக்கு செய்யற சாதனைகளையும் இந்த உலகம் உள்ளளவும் தமிழ்நாட்டு மக்களுடைய ஒவ்வொரு நெஞ்சங்கள்லையும் மறக்க முடியாத சம்பவங்களா அம்மா வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க சார். அது மட்டும் இல்ல, அம்மா எந்திரிச்சு வந்து இவங்க முகத்தை காண மாட்டாமுங்கிற ஏக்கம் சார் இப்ப இருக்கு. அது நிச்சயமா நடக்கணும். இறையருள் எப்படி இருக்குன்னு தெரியல சார். நன்றி திரு சிங்கமுத்து.